Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கி டே 2 ஆஃப் அபஹா. டே 1 எத்தனை பேர் பார்க்கல, அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். பிகாஸ் அதோட கண்டினியூ தான் இது. நான் டே 2ல் இன்றைக்கி வந்து எங்கெங்கே போனேன், அபஹாவில் எந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மீன்வேல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குமென்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. Assalamu alaikum, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி டே 2 ஆஃப் அபஹா. இன்றைக்கி மார்னிங்கோடைய வந்து இப்போ வெளியே இறங்கிட்டு மார்னிங் மீன் 10 o'clock ஆகி. இப்போ நேற்று வந்து அபஹாக்கு வந்தது ஈத் செலிப்ரேஷனில் நேற்று விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த விலாகை பார்க்கலைன்னு சொன்னால் லிங்கை கீழே கொடுக்குறேன்னு அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ நான் ரூம் எல்லாம் எல்லாமே ஃபுல்லாகவே அதில் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கெங்கே போகிறோம், இன்றைக்கி தான் வந்து அபஹாவே சுற்றி பக்கத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஃபுல் பிளானுமே வந்து ஜென்ஸுக்கிட்ட தான் எங்கெங்கே போகணும்னு சொல்லி நிறைய பிளேஸ் இருக்கு. அபஹா பொறுத்தவரை எப்படின்னு கேட்டோன்னாக்கா டூரிஸ்ட்டுக்கு பேர் போன இடம் மட்டும் தான் அபஹா. ஸோ நிறைய ஃபேமஸான பிளேஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம் ஃபெஸ்ட்டுக்கு எங்கே போகிற. நைட்டு வரைக்குமே ஃபுல்லாகவே சுற்றி தான் போகிறது. நைட்டுக்கு தான் திரும்ப ரூமுக்கு வர்றது. பார்ப்போம். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் நான் எங்கே போகிறேன்னு சொல்லி ஃபுல்லாகவே வீடியோ ஷேர் பண்ணேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ நாங்கள் நேற்று வந்த டைமே வந்து நல்லா ட்ராஃபிக்காக தான் இருந்தேன். பட் இன்றைக்கு வந்து அதை விட கூடுதலாகவே ட்ராஃபிக் இருந்தது. எங்கே பார்த்தாலுமே ட்ரிப் வந்தாக்க தாக்கே. பிகாஸ் நேற்று வந்து ஈத் டே தானே. ஈத் டேயில் வந்து ஒரு சிலர் தான் ஒரு சிலர் வாரல்ல. பட் ஈத் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து எல்லோரும் மோஸ்ட்டாகவே ட்ரிப் ஆகித்தறிய. எல்லாருக்கும் ஈத் வந்தால் தான் இங்கே வந்து எல்லாருக்கும் ஹாலிடே கொடுக்குறது. அதனால் அந்த ஹாலிடே யாருமே மிஸ் பண்ணுறல. எங்கள் சரி ட்ரிப் போகிறது தான் வேலை. ஸோ அபஹா பொறுத்தவரை எப்படின்னு கேட்டேனாக்கா வியூ பாயிண்ட்டுக்கு பஞ்சமே ஈக்காது. அதுக்கு வந்து மலை கொசுக்கு ஏறி தான் வரணும். அந்த ரோட்டெல்லாம் மவுண்டன்லேருந்து ஏறி வர வர கீழே பார்க்க சொல்ல பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் பார்ட் 1 பார்க்கலையேடா பாருங்கள். அதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அபஹாட ரோட்டெல்லாம் எப்படி, அதோட வியூ பாயிண்ட் எப்படின்னு சொல்லி. நான் இந்த வீடியோலேயும் நிறைய ஷேர் பண்ணிக்கிறேன் வியூ பாயிண்ட்டு. அதனால தான் சொன்னேன் வியூ பாயிண்ட்டுக்குன்னா பஞ்சமே ஈக்காது. இது வந்து ஃபுல்லாக மேலே தான் இருக்கு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் தாய்ஃப் மாதிரி தான். சவுதியை பொறுத்தவரையில் அபஹான்னு சொன்னாலே எல்லாருக்கும் மைண்டுக்கு வர்றது ஒரே ஒரு விஷயந்தான். அதுதான் பர்பிள் கலர் ஃப்ளவர். நீங்கள் இந்த மரத்தை பார்த்தா விளங்கும். இந்த மாதிரியாண்டு இல்லை, இது வந்து கொஞ்சமாக தான் ஈக்கி. அதுக்கு வந்து ஒரு ஏரியாவுண்டே ஈக்கி. அந்த ஏரியாவுக்கு போனாக்கா ஃபுல்லாக இந்த வந்து பர்பிள் கலர் ஃப்ளவர் மட்டும் இந்த மரத்தில் கொஞ்சமே இலை ஈக்காது. பட் இந்த டைம் போன நேரம் அப்படி எதுவுமே ஈக்கல. நீங்கள் வீடியோ பாருங்கள் விளங்கும் உங்களுக்கு. நான் அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபெஸ்ட்டுக்கே வந்தது இந்த பார்க்குக்கு தான். இந்த பார்க்கில் வந்து தூர நிறைய மரம் ஈக்கி. இந்த மரத்துல எல்லாம் பார்க்கறதுக்கு இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் ஈக்கி. ஸோ இந்த டைம் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை. இப்போ சீசன் இல்லை சுட்டியும். இதே வின்டராக இருந்தானாக்கா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வியூவாக ஆகிக்கட்டும், அந்த பர்பிள் கலர் பூவாகிக்கட்டும், எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கும். இது பார்க்கறதுக்கு வந்து எப்படின்னு கேட்டாங்க ஜப்பான் மாதிரி தான் ஈக்கி. நிறைய பேர் அந்த மாதிரி தான் வீடியோ போடி இது ஜப்பான் இல்லை சவுதி என்று சொல்லி. சவுதி இடவுல எல்லாருக்கும் மைண்டுக்கு வர டெசர்ட் அதுக தான். பட் இந்த மாதிரி வியூவெல்லாம் பார்க்க சொல்ல என்கிட்ட கூட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குற இது சவுதி அவ்வளோ மேய்க்கும்னு சொல்லி. யாருக்குமே நம்பல இது சவுதின்னு சொல்லி. பிகாஸ் பார்க்க அவ்வளோ அழகாயிருக்கு. Don't know if I can find my way out. ஸோ எப்பயுமே
நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் மிக சரி வெளியில் போகணுன்னு சொன்னால் ட்ரிப் போகணுன்னு சொன்னால் ஏர்லியாகவே பிளான் பண்ணிடியே இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் எடுப்போம்னு சொல்லி. இந்த டைம் அதே மாதிரி தான் நிறைய ரீல்ஸ் எடுத்தேன். நீங்கள் என் இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணலைன்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் தான் எல்லா ரீல்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் அதுக்காண்டி ஒரு ஏரியாய்க்கு இந்த மாதிரி தான் அந்த ஃப்ளவர் வரதுக்குன்னு சொல்லி. அதுதான் இந்த ஏரியா. இந்த டைம் வந்து பாருங்கள் அந்த மரத்தில் வந்து கொஞ்சமே வந்து அந்த பூ இல்லை. ஜஸ்ட்டு பார்க்க அந்த மரம் மட்டும்தான் ஏகே. ஸோ நாங்கள் நைட் கூட இந்த இடத்துக்கு வந்தோம். பிகாஸ் நைட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறைய வந்து செலிப்ரேஷன் மாதிரியெல்லாம் வைக்கணும்னு சொல்லி அதை வந்து நான் நைட்டில் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து லன்ச் டைம் ஆகிட்டோம். லஞ்சுக்கு எல்லோரும் சேர்ந்து வந்தேன். எப்படியுமே வந்து இங்கே என்ன லஞ்சுன்னு சொன்னாலே சவுதி ரைஸ் தான். ஸோ இங்கே வந்து லஞ்சையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் போட்டு பிளான் பண்ணலை. ரூமுக்கே போயிட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்கில் மறுவ போகும்னு சொல்லி. பிகாஸ் நல்ல சூடு, இப்போ சம்மர் சூடுன்னு சொன்னாக்கா அது வந்து எப்படின்னு கேட்டால் ஆஃப்டர்நூன் டைமில் தான் சூடு. ஈவினிங் வந்து அசருக்கு போகிறவள வந்து அவ்வளோ பெருசாக சூடு இல்லை. நல்லா வந்து எப்படி சொல்ல சூடும் இல்லை அதே மாதிரி கூலும் இல்லை. அந்த மாதிரி ஒரு கிளைமேட் தான். நல்ல கிளைமேட் ஈவினிங் டைமில். டே டைமில் தான் நல்லா சூடாகிது. அப்படியே வந்து ரூமுக்கு வந்து கொஞ்சம் தூங்கி அதுக்கப்புறம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அசருக்கு பிறகு திரும்ப போகணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணினோம். அது பிறகு நாங்கள் போனது வந்து வியூ பாயிண்ட்டுக்கு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று தான் அபஹால. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க தான் எவ்வளவு ட்ராஃபிக் ஆகிக்கு. இதுக்கு தான் வந்திக்கு இந்த ஒரு பிளேஸுக்கு. உங்களுக்கே பார்த்தா விளங்கும். இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னுக்கு ஆயாது. எல்லாருமே வந்து பார்க்கிங் தான் தேடியது. எங்களுக்கும் வந்து பார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. நாங்கள் நினச்ச பார்க்கிங் கிடைச்சாது திரும்ப பெய்த்துடுவோம்னு சொல்லிட்டான். நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு தூரத்தில் தான் நிப்பாட்டினோம். லாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து ஒன்றுக்கு பார்க்கிங் கிடைச்சாது. அதுவும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எங்கே எப்படின்னு கேட்டோன்னாக்கா ஒருத்தர் முன்னுக்கு நிப்பாட்டினாக்கா மொத்தம் இன்னொரு தொங்கலில் போய்த்து நிப்பாட்டினோம். அந்த மாதிரி தான் பார்க்கிங் போட்டது. நாங்களும் ஒரு தூரம் மேலே வந்து பார்க்கிங் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நடந்து வந்தது. ஸோ இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. நீங்களும் பாருங்கள், நான் காட்டுறேன் எப்படி என்று சொல்லி. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க தான் இவ்வளவு ட்ராஃபிக்காகவும் இவ்வளோ க்ரௌடுமாக இருக்கு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டின வியூ பாயிண்ட் வந்து கொஞ்சமாக தான். இதை விட நல்ல வியூ பாயிண்ட்டுக்கு மேலே அது வந்து மேலே நடந்து போகணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே நடந்து போகணும்னு சொல்லி தான் சொன்னேன். மேலே வந்து அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக தான் வந்து நடந்து போகணும். ஸோ நாங்கள் வந்து சன்செட்டாக முன்னாடியே போனால் தான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க நல்லா இருக்கும். போகிற டைம் தான் கண்டது இந்த க்ரௌண்ட். இது வந்து நேச்சுரல் ஃப்ளவரில் செய்யக்கூடிய ஒன்று தான். 10 ரியால், சிலவங்க வந்து 5 ரியாலுக்கு விற்கிற. இது தாய்ஃப்லேயே மீக்கி அதே மாதிரி இங்கே மீக்கி. ஸோ நான் எப்போ தாய் போனாலுமே இந்த க்ரௌனை கண்டா வாங்குகிறேன். அதே மாதிரி அபஹா வந்து நேரம் ஒரேஞ்ச் கலர் வாங்காமல் பர்பிள் கலர் தான் வாங்கணும்னு சொல்லியே பார்த்துக்கொண்டேன். பிகாஸ் தாய்ஃபில் வந்து ஒரேஞ்ச் கலர் தானே இக்கி, அபஹான்ஸ்னாலே பர்பிள் கலர் தானே, அதனால் பர்பிள் கலர் தான் எடுக்கணும்னு சொல்லியே இருந்தேன். ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே விற்கிறேன். நான் வந்து நேற்று கூட கண்டேன். பட் நேற்று வந்து ஒரேஞ்ச் கலரில் தான் கண்டது. பர்பிள் கலர்லேயே தான் வாங்கணும்னு சொல்லி இருந்ததோடய தான் இன்றைக்கி வந்து காணம் வந்து வாங்கினேன். ஸோ அது வந்து ஜஸ்ட்டு தலையில் போட்டுக்கணும். அப்படியே வந்து எல்லோரும் சுற்றுற க்ரௌன் மாதிரி தான். உங்களுக்கே பார்த்தா விளங்கும். நிறைய பேர் வந்து தலையில் போட்டுக்கொண்டு, லேடிஸ் மட்டும் இல்லை ஜென்ட்ஸ் கூட அதை தலையில் போட்டுக்கொண்டு க்ரௌன் மாதிரி அப்படியே சுற்றி கொண்டு நானும் வந்து வாங்கி எடுத்தேன். ஸோ மேலேருந்து
இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் ஏறி போகலும் போனக்கு வந்து சின்ன சின்ன கல் ஈக்கி நல்ல சீசனில் கொஞ்சம் எப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பெருசாக தான் ஈக்கி அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக டென்ஸாக தான் இருந்தது. அதுக்கு மேலே ஏறி பார்க்கலும் அதில் எல்லாம் எங்களுக்கு ஏறி பார்க்கலும் நாங்கள் இனியே பார்ப்போம்னு சொல்லி இனியும் தான் பார்த்துக்கொண்டு பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்து நல்ல ஹைட்லேருந்து பார்க்குற சுட்டியும் எப்படின்னு கேட்டாங்க அந்த ரோட்டில் போகிற வண்டிகள் வந்து சின்ன சின்ன டாய்ஸ் மாதிரி சின்ன பிள்ளைக விளையாடி சின்ன சின்ன காரும் சின்ன சின்ன பைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே மேலேருந்து பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வரக்குள்ள வந்து அந்த நான் வாங்கின க்ரௌனை வந்து எல்லோரும் வந்து செஞ்சு கொண்டு இங்கே வந்து ஒரு சில வந்து எப்படின்னு கேட்டனாக்கா நான் நிறைய பேரை காண்றேன். எப்படின்னு கேட்டாக்கா சவுதியில் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டியை அது வந்து பெரிய ஏஜ் ஒன்று இல்லை அந்த கேர்ள்ஸுகளுக்கு அவங்களுக்கு ஐ திங்க் கிரேட் 5 கிரேட் 6 அந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ஏதாவது விற்று கொண்டிருக்கிற இது ஜித்தால கூட இருக்கு. சின்ன சின்ன கேர்ள்ஸ் மட்டும் இல்லை பாய்ஸும் அதே மாதிரி தான் அதுவும் சேம் ஏஜ் கிரேட் 5 கிரேட் 6 அந்த மாதிரி தான். இங்கே வந்து லேடிஸை பொறுத்தவரை ஃபுல்லாகவே சேஃப் சுட்டியும் அந்த குட்டியெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நானே யோசனை பண்ணுறேன் இங்கே வந்து இந்த மாதிரியே கஷ்டப்படுறேன் அவங்களுக்கு கேட்குற கஷ்டத்துக்காக வேண்டி அவங்க அது வந்து விற்கிறேன். ஸோ நான் வந்து நிறைய டைம் கண்டிக்கு நிறைய டைம் நினச்சேன் இதை வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லி. பிகாஸ் இங்கே வந்து லேடிஸை பொறுத்தவரை ஃபுல்லாகவே சேஃப் யாருக்கும் எதுவுமே செய்யலை. அதனால் பயம் இல்லாமல் சம்டைம் நாங்கள் வந்து லேட் நைட் கூட கடைகளுக்கு போனால் கடைக்கு வெளியிலேருந்து கொண்டு விற்கிறேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாகிக்கும் மாஷா அல்லாஹ். ஸோ ஹவவர் கம்மிங் பேக் டு த vlog நாங்கள் வந்து வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே வந்தேன். நான் மார்னிங்கே ஷேர் பண்ணேன் அந்த ஒரு ஏரியா உண்டே ஈக்க பர்பிள் கலர் ஃப்ளவர் ஈக்கன்னு சொல்லி அந்த ஏரியாவில் வந்து நைட்டுக்கு நிறைய செலிப்ரேஷன் ஈக்கன்னு சொல்லி. ஸோ அங்கே போகணும்னு சொல்லி தான் வந்தேன். வந்து பார்க்குற நைட்டில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. நாங்கள் எப்படி பார்க்க போனால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான். நிறைய காஃபி ஷாப் இருந்தது. அதே மாதிரி நிறைய வந்து சின்ன சின்ன கடையெல்லாம் இருந்தது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி குரூப்பாக இருந்து கொண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கொண்டு இருந்தேன். நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கெல்லாம் வரல எங்கேயாவது போம். பிகாஸ் நாங்கள் ஜித்தாவில் தானே எப்போயுமே அடிக்கடி பார்க்க போகிற போய் தீர்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கே பார்க்கலையில மீது கொண்டிக்கல. ஸோ வேறு எங்கே சரி போகும்னு சொல்லி அப்படியே அங்கேருந்து வந்தது ஹைட் சிட்டி தான். இதுவும் வந்து அபஹாவில் வந்து ஃபேமஸான ஒன்று தான். ஸோ ஹைட் சிட்டி எப்படின்னு கேட்டேனாக்கா ஃபுல்லாக ட்ராஃபிக்காக தான் இருந்தது. பார்க்கிங்கே கிடைக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொங்கலில் நிப்பாட்டினேன். நாங்கள்லாம் ஒரு தூரத்தில் நிப்பாட்ட ஒரு தூரத்துலேருந்து மிச்சம் நேரமாக நடந்து வந்த மாதிரி இருந்தேன். வந்து பார்க்குறேன் நிறைய பேர் பஸ்ஸில் கூட வந்திருந்தேன். ஐ திங்க் இது வந்து நைட்டுக்கு மட்டும் எப்படியும் ஓப்பன் பண்ணுற டே டைமில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரியாக எனக்கு தெரியும். நைட் ஷூட்டிங் எப்படியும் இவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். நாங்கள் நிறைய பிளேஸுக்கு விசிட் பண்ணி எல்லாமே ஃப்ரீ என்ட்ரி தான். டிக்கெட் வந்து ஒரு சிலது ஈக்கபடி நாங்கள் இது வரைக்கும் டிக்கெட் வந்து இப்போ பே பண்ணி எங்கேயுமே போகல. அப்படி போனால் நாங்களோட ஷேர் பண்ணேன். இங்கேக்கு போனதும் ஃப்ரீ தான். இது வந்து எனக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு எப்படின்னு கேட்டினாக்கா ஒரு ஓல்ட் சிட்டி ஒன்று மாதிரி அவங்க செஞ்சிக்கு நிறைய வந்து என்ன சொல்ல சின்ன சின்ன ஷாப் இருந்த காஃபி ஷாப் இருந்த அது இல்லாமல் வந்து ஓர்னமெண்ட்ஸ்ட்டு அந்த மாதிரி ஷாப் இருந்த அதோடைய வந்து கொஞ்சம் மேல் ஏறினதுக்கு பிறகு வந்து அவனோட கல்ச்சரல் டான்ஸ் ஒன்று இருந்தேன். அதே நான் வந்து ஜஸ்ட்டு உங்களோட வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளாமன்னு சொல்லி எடுத்தேன். பாருங்கள் எப்படின்னு சொல்லி மேலே ஏறி போய் இதுக்கு மேலே மிக்கி வியூ பாயிண்ட் பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்தேன். பிகாஸ் அது நைட் சுட்டியும் மேலேருந்து பார்க்க சொல்ல லைட் போட்டு சிரிச்சா பார்க்கறதுக்கு வந்து மேலேருந்து கீழே சிட்டியை பாக்கிய மாதிரி தான் இருந்து பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்தேன். ஸோ இங்கே 2 வியூ பாயிண்ட் இருந்தேன். ஒன்று எப்படின்னு கேட்டனாக்கா மேலேருந்து கீழே பார்க்க சிட்டி தான் விளங்கினது. மற்ற சைடு எப்படின்னு கேட்டாக்கா மேலேருந்து கீழே பார்க்கறதுக்கு வந்து ரோட் தான் விளங்கினது. ரெண்டுமே பார்க்க நல்லா இருக்கு. பிகாஸ் நைட் சுட்டியும் அந்த லைட் போட்டு பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்து கடையில் வந்து இந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி ஊது விற்கிறது மற்ற பர்ஃப்யூம் விற்கிறது இந்த மாதிரி தான் இது. ப்ரைஸ் எல்லாம் செல்லவே தேவையில்லை. டிபிள் ப்ரைஸு ரொம்ப கூடையாகவே இருந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தேன். ஏதாவது எடுப்போம்னு சொல்லி தான் பார்த்தேன். பட் ப்ரைஸ் இந்த மட்டும் கொடுத்து எடுக்கணுமான்னு சொல்லிட்டு எதுவுமே எடுக்கலை. இப்போ வந்து இந்த பிளேஸில் வந்து அபஹாலில் நிற்கிறவங்கள விட டூரிஸ்டாக தான் நிறைய இருந்தது. அதனாலே தெரியும் இவ்வளோ ப்ரைஸ் கூடையாகி. ஸோ
அவனோட கல்ச்சரல் டான்ஸை பார்க்க சொல்லி எனக்கு ஞாபகம் வந்து ஜித்தால பலத்து தான். பலத்தில் கூட இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இருந்தனாக்கா அவனோட கல்ச்சரல் டான்ஸ் ஆகிக்கட்டும், இன்னும் நிறைய அவனோட கல்ச்சரல் விஷயமெல்லாம் வந்து எல்லாமே செலிப்ரேட் பண்ணிய. அது வந்து எஸ்பெஷலாக ஈத் டைமில், ரம்ஜான் டைமில் எல்லாம் நைட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தேன், ஃபுல்லாகவே வந்து க்ரௌடாக இருந்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டேன். திரும்ப வந்து மற்ற வியூ பாயிண்ட்டு போகணும்னு சொல்லி இதுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் மேய்க்கு. எனக்கு வந்து கொஞ்சம் பலத மாதிரி மேய்க்கு சுற்றி பார்க்க சொல்ல ஒவ்வொரு ஏரியாவாக போகல. ஸோ இந்த மேல்லேருந்து அந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு இந்த சைடில் வந்து ஃபுல்லாக சிட்டி தான் விளங்கினது. பார்க்க ரொம்ப நல்லாவே அபாட வந்து ஃபுல் சிட்டியும் பார்க்கிய மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டேன். ஸோ இனி வந்து கீழே இறங்கி அப்படியே நைட் டின்னர் எடுத்துட்டு ரூமு போகணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி இறங்கினேன். பிகாஸ் நான் வந்து வேறு இடம் இன்றைக்கி போகிறதுக்கு பிளான் இல்லை. இப்போயும் ஆல்மோஸ்ட் வந்து 9:30 10 ஆகிட்டேன். இனிமேல் வேறு இடம் பார்க்கறதுக்கு யாருக்குமே வந்து தெம்பு இல்லை. அவ்வளோ டயர்டாக இருந்தேன். முன்னாடி நாள் மார்னிங்கே வந்தேன். நைட்டும் வந்து சரியாக யாரும் தூங்கலை. புது இடம் சுட்டியும் தூங்குறதும் யாருக்கும் செட்டாகவும் இல்லை. இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியாக தூங்குவோம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி ஏர்லியாகவே வந்து வந்துட்டேன். நைட் டின்னரையும் வரலே வந்து எடுத்தேன். இந்த டே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் போனது. நெக்ஸ்ட் டே எங்கெங்கே போகிற இந்த மாதிரி இருந்தேன்னு சொல்லி நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next new video. Until then, take care. Bye bye.